ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருஹனியா vlogs. இன்றைக்கி வெயிட் லாஸ் கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். கருப்பு கவுனி அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன், கொள்ளு 1 டம்ளர் எடுத்திருக்கேன், பாசிப்பருப்பு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். நான் இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணது இந்த டம்ளர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டம்ளரில் கருப்பு கவுனி அரிசி, கொள்ளு அது ரெண்டும் 1 டம்ளர் எடுத்திருக்கேன், பாசிப்பருப்பு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அது கூட கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்டுச்சுன்னா பட் பட்டுன்னு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வர்ற வரைக்கும் மட்டும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா சவுண்டு வருது பாருங்கள், அரிசி நல்லா வறுப்பட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ இது கூட கொள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ கொள்ளு சேர்த்து இதையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சு போயிடும், ஒரு மாதிரி கருகுன ஸ்மெல் வரும். அதனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் இதையும். இப்போ கொள்ளு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுலேயும் சவுண்டு வருது பாருங்கள், பட் பட்னு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ வேறு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ வறுத்த கொள்ளையும் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். அந்த கொள்ளு வறுப்பட்டால் நல்லா வாசம் வரும். அந்த வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. வாசம் வரும், அதே மாதிரி அந்த பட் பட்னு சவுண்டு கேட்கும், அந்தளவுக்கு வறுக்கணும். இப்போ இது கூட பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுக்கணும்னு இல்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ பாசிப்பருப்பும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு எல்லாத்தையும் ஆற வச்சுக்கலாம். இப்போ 3யுமே வறுத்து எடுத்து ஆற வச்சுருக்கோம். ஆற வச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒன்றும் பாதியமாக அரைச்சா கூட ஓகே தான். ரொம்ப பவுடராக அரைக்க தேவையில்லை. இல்லைன்னா குறன்னு கூட அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். குறன்னு அரைக்கிறனாலும் அரைச்சிக்கலாம், இல்லை ஒன்றும் பாதியமாக அரைக்கிறனா அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். குறன்னு அரைச்சிருக்கேன். இந்த பதத்துக்கு அரைச்சா போதும். இப்போ இதில் எப்படி கஞ்சி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அரைச்சி வச்ச பவுட்ரு இதில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து 25 கிராம். இதில் நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. இப்போ இதை போட்டு இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கருப்பு கவுனி அரிசி வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, நார்மலாகவே கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதில் நிறைய சத்து இருக்குது. அந்த காலத்தில் வந்து ராஜா ராணிங்கெல்லாம் இந்த அரிசி தான் சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வேக ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ இது வெந்து நல்லா கெட்டியாகுது பாருங்கள். இப்போ இந்த கஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க மார்னிங். இது உப்பு போடாமல் குடித்தாவே நல்லா தான் இருக்கும். அதனால் சால்ட்டு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப கேவலமாலாம் இருக்காது. ஓரளவு குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உப்பு போடாமல் குடிச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லது. இல்லை சுத்தமாக குடிக்க முடியலன்னா லைட்டாக வேணால் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கஞ்சியை வாரத்தில் மூணு நாள் எடுத்துக்கோங்க. 3 நாள் இல்லை 4 நாள் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எடுத்துக்கோங்க. டெய்லி எடுத்துக்க வேணாம். ஏன்னா இதில் கொள்ளு சேர்த்துருக்கோம். கொள்ளு சூடுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் இதை குடித்தப்ப வாரத்தில் ஒரு 3 நாள் தான் குடித்தேன். அந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் 3 நாளோ 4 நாளோ அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் டேஸில் குடிச்சிக்கலாம். டெய்லி எடுக்க வேண்டாம். இது குடிச்சிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இதை மட்டும்தான் எடுக்கணும். இதை எடுத்துட்டு தேவைப்பட்டால் இது பத்தலை எக்ஸ்ட்ரா பசிச்சிச்சின்னா ஏதாவது பழம் ஆப்பிள் இல்லை கொய்யா அந்த மாதிரி எதுனா சாப்பிட்டுக்கலாம். கேலரிஸ் கம்மியாக இருக்க பழம் எந்த பழம் வேணால் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது கூட ஒரு முட்டை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். முட்டை ப்ரோட்டீன் அதிகம் தானே, அதனால் முட்டை சேர்த்து கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ கஞ்சி ரெடி ஆயிடுச்சு.